ஒரு 150 வருஷ பழைய வீடு, எந்த ஏசியோ பேனோ இல்ல வேற எந்த நவீன டெக்னாலஜியும் இல்லாம கொளுத்துற வெயில்ல உங்க மாடர்ன் வீட்டை விட ஜில்லுன்னு இருக்கும்னு சொன்னா நம்புவீங்களா? கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல? சரி, அது எப்படின்னு தான் இப்ப பார்க்க போறோம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க. இந்தியாவுல நம்ம பில்டிங்ஸ் தான் நாட்டுடைய மொத்த கரண்ட்ல 33% எடுத்துக்குது. அதாவது மூணுல ஒரு பங்கு. சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது. இது ஒரு பெரிய ஆற்றல் நெருக்கடி. நாம சௌகரியமா வாழணும்னு நினைக்கிறது நம்மளோட பவர் கிரிட் மேலயும் இந்த பூமி மேலயும் ஒரு பெரிய பாரத்தை வைக்குது. நம்மள பல பேரு ஒவ்வொரு தடவையும் ஏசி ஆன் பண்ணும்போது நமக்கே தெரியாம இந்த பிரச்சனையில நாமளும் ஒரு பங்கு வகிக்கிறோம். நம்ம கிட்ட இருக்கிற ஹீட்டிங் மற்றும் கூலிங் சிஸ்டம்ஸ் திறமையானதா இருக்கலாம், ஆனா அதுக்கு நாம கொடுக்கிற சுற்றுச்சூழல் விலை ரொம்பவே அதிகம். சரி, இதுக்கான தீர்வை நாம எங்க தேடுறோம்? புது புது டெக்னாலஜில. ஆனா ஒருவேளை நாம தப்பான இடத்துல தேடிட்டு இருந்தா என்ன பண்றது? பல 100 வருஷமா நம்ம கிட்டேயே இருக்கிற ஒரு தீர்வு நம்ம கண்ணு முன்னாடியே மறைஞ்சிருந்தா? வாங்க கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போய் நம்ம பழைய கட்டிடங்கள்ல ஒளிஞ்சிருக்கிற அந்த ஐவை தேடுவோம். நாம இப்போ வெர்னாக்குலர் ஆர்கிடெக்சர், அதாவது உள்ளூர் கட்டிடக்கலையை பத்தி தான் பேச போறோம். சிம்பிளா சொல்லணும்னா, பெருசா கட்டுறதை விட புத்திசாலித்தனமா கட்டுறது. அதாவது அந்தந்த ஊர்ல கிடைக்கிற பொருளையும் அங்க இருக்கிற தட்பவெப்ப நிலையும் வச்சு கட்டுறது. இது பெரிய ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணதில்ல, தலைமுறையா அனுபவத்துல உருவானது. இத நேர்ல பாக்கறதுக்காக நாம தமிழ்நாட்டுல இருக்கிற தஞ்சாவூருக்கு போறோம். அங்க 150 வருஷ பழமையான ஒரு வீடு இருக்கு. அது அந்த காலத்திலேயே காலநிலையை எப்படி ஜெயிச்சதுன்னு பார்க்கலாம் வாங்க. சரி, வாங்க அந்த வீட்டுக்குள்ள போலாம். அப்படி என்னதான் இருக்கு இந்த வீட்ல? எப்படி இது வேலை செய்யுது? இதோட ரகசியம் என்ன? இந்த வீட்டுடைய பிளான்ல தான் முக்கியமான விஷயமே இருக்கு. சென்ற பாருங்க, அந்த சின்ன சதுரம், அதுதான் இந்த வீட்டோட சீக்ரெட் வெப்பன். அதுதான் முற்றம். இது சும்மா ஒரு திறந்த வெளி கிடையாதுங்க. இதுதான் இந்த வீட்டோட நுரையீரல். இதோட இன்ஜின் சூரிய முற்றத்துல இருக்கிற காத்த சூடாக்கும்போது அந்த சூடான காத்து அப்படியே மேல போயிடும். அப்போ அங்க ஒரு காலி இடம் உருவாகும் இல்லையா? அந்த இடத்த நிரப்புறதுக்காக சுத்தி இருக்கிற ரூம்ல இருந்து ஜில்லுன்னு காத்து உள்ள வரும். இதுக்கு பேரு தான் ஸ்டேக் எஃபெக்ட். சிம்பிளா ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நேச்சுரல் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் இது. ஆனா விஷயம் இதோட முடியல. இந்த சுவரை பாருங்க, 65 சென்டிமீட்டர் தடிமன். அடேங்கப்பா, இது வெறும் கான்கிரீட் இல்ல, செங்கல்லும் மண்ணும் கலந்து நடுவுலயும் வெளியில செம்பரை கல்லும் வச்சு கட்டின ஒரு கலவை. இது ஒரு பயங்கரமான வெப்ப கவசமா வேலை செஞ்சு பகல் நேரத்துல இருக்கிற அனல் வீட்டுக்குள்ள வராம தடுக்குது. இன்னும் நிறைய சூப்பரான விஷயங்கள் இருக்கு. தெருக்களை கிழக்கு மேற்கு திசையில அமைச்சிருக்காங்க. அதனால ஒரு வீடு இன்னொரு வீட்டுக்கு நிழல் கொடுக்கும். வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற திண்ணை சாயங்காலம் பேசி பழகவும் உதவுது. வீட்டுக்குள்ள காத்து வர்றதுக்கும் உதவுது. சாய்வான ஓட்டுக்கூரை வெயில நேரடியா உள்ள வராம திருப்பி விட்டுருது. ஜன்னல்கள் எல்லாம் சின்னதா இருக்கு, அதனால வெளிச்சத்தையும் காத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியுது. அப்புறம் இந்த இரவானம் சுவர்கள்ல வெயில் படாம பாத்துக்குது. பாத்தீங்களா, ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. இந்த டிசைன் வெறும் காலநிலைய பத்தினது இல்ல, வாழ்க்கைய பத்தினதும் கூட. இங்க இருக்கிற ஒவ்வொரு இடமும் பலவிதமா பயன்படுது. திண்ணையில ஊர்க்கதை பேசலாம், வீட்டு வேலை செய்யலாம். முற்றம் துணி துவைக்க, தானியத்தை காய வைக்க, ஏன் வெயில் காலத்துல தூங்க கூட யூஸ் ஆகுது. கூடம்னு சொல்ற ஹால்ல தான் சாப்பாடு, படிப்பு, ஓய்வு எல்லாமே. இதுல இருந்து என்ன தெரியுது? இடத்தோட அளவை விட அதோட தரம் தான் முக்கியம். சரி, இதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா இது உண்மையாவே வேலை செய்தா? அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? ரிசர்ச்சர்ஸ் இதை டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. அவங்க வருஷத்திலேயே ரொம்ப வெயிலான ஒரு நாளை தேர்ந்தெடுத்து டெம்பரேச்சரை அளந்திருக்காங்க. வெளியில வெயில் கொளுத்தி எடுத்திருக்கு, ஆனா வீட்டுக்குள்ள கதை டோட்டலா வேற. இதோ பாருங்க, இதுதான் ஆதாரம். இந்த நம்பர்ஸ் பொய் சொல்லாது. இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும். முக்கியமான விஷயம் என்னன்னா, வெளியில இருக்கிற வெப்பநிலையை விட வீட்டுக்குள்ள தொடர்ந்து 5.9 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கம்மியா இருந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, ஃபேன் இல்ல, ஏசி இல்ல, வெறும் ஒரு சூப்பரான டிசைன் மட்டும்தான். இந்த ரிசர்ச்ல சொல்ற மாதிரி பாரம்பரிய கட்டடங்கள் சீசன் மாறினாலும் சரி, வெளியில இருக்கிற தட்ப வெப்பநிலைக்கு ஏத்த மாதிரி தன்னைத்தானே மாத்திக்குது. இது ஒரு உயிரோட்டமுள்ள சிஸ்டம் மாதிரி. எல்லா பக்கமும் கண்ணாடி பில்டிங்கும் சென்ட்ரலைஸ்டு ஏசியும் இருக்கிற இந்த காலத்துல இந்த 150 வருஷ பழைய வீடு நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடங்கள் ரொம்ப ஆழமானது. ஒன்னு, இயற்கையோட சண்டை போடாம காலநிலையோட சேர்ந்து டிசைன் பண்ணணும். 2, நம்ம ஊர்ல கிடைக்கிற சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத பொருளை வச்சு கட்டணும். அப்புறம் பெரிய பெரிய இடங்களை விட பலவிதமா பயன்படக்கூடிய தரமான இடங்களை உருவாக்கணும். முக்கியமா வெளிச்சத்துக்கும் காத்துக்கும் முற்றத்தோட சக்தியை நாம திரும்பவும் பயன்படுத்த ஆரம்பிக்கணும். இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பழைய வீடுகளை அப்படியே காப்பி அடிக்கணும்னு இல்ல. அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அறிவை புரிஞ்சுகிட்டு அந்த கொள்கைகளை நம்ம இன்னைக்கு கட்டுற பில்டிங்களை பயன்படுத்தணும். இது நம்மள ஒரு முக்கியமான கேள்வியோட விட்டுட்டு போகுது.
ஒருவேளை எதிர்காலத்துல நாம கட்டப்போற புத்திசாலித்தனமான பில்டிங்கள் நம்ம கடந்த காலத்தோட ஞானமிக்க பில்டிங்கள் கிட்ட இருந்து தான் தன்னோட பெரிய பாடங்களை கத்துக்கிட்டா எப்படி இருக்கும்?